ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸசைஸ் 9.3. ஓகே, என்னடா சேனலுக்கு வெல்கம் பண்ணாமல் எக்ஸசைஸ்க்கு வெல்கம் பண்ணுறாரா? இந்த எக்ஸசைஸ் தானே பார்க்க போகிறோம், அவ்வளோதானே. ஸோ எக்ஸசைஸ்க்கு வெல்கம் பண்ணுறேன், சரிங்களா? இப்போது 9.3 ஃபர்ஸ்ட் சம். ஃபைண்ட் த 20th term and the nth term of GP 5/2, GP 5/2, 5/4, 5/8. இப்படி ஒரு GP ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் போயிட்டே இருக்குது, சரிங்களா? ஆல்ரெடி நான் இந்த எக்ஸசைஸ்க்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க, பார்த்தா தான் இதெல்லாம் புரியும், என்ன பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கும். இப்படி ஒரு ஜிபி போயிட்டே இருக்கான், 5/2, 5/4, 5/8ன்னு போயிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு பேர் என்னது? ஏ. நல்லா தெரிஞ்சுங்க, ஃபஸ்ட் டேர்ம் பேர் என்னது? ஏ. தென் காமன் ரேஷியோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்? 6. அதை டினோட் பண்ணுறது 6ன்னு சிம்பிள். எப்படி கண்டுபிடிப்போமா? செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம், A2 டிவைடட் பை A1. இதான் A1னா ஃபஸ்ட்டு டேர்ம், A2னா செகண்ட் டேர்ம், A3னா அப்படியே போயிட்டே இருக்கும். சார் ஏன்னா தானே சார் ஃபஸ்ட் டேர்ம் சொல்லிருக்கீங்க, A1 போட்டிருக்கீங்க, ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஏன்னு சொல்லுவாங்க, இங்கே டேர்ம் வைஸ் சொல்லும்போது 1, 2, 3ன்னு போகிறேன், சரிங்களா? ஃபஸ்ட் டேர்ம். ஆனால் ஏ தான் ஃபஸ்ட் டேர்ம். ஓகே, ஃபஸ்ட் டேர்ம்னா ஏ தான் சொல்லணும். ஓகே, இங்கே டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் காட்டுறதுக்காக இங்கே 1, 2, 3ன்னு போட்டிருக்கு, சரிங்களா? A2 பை A1. A2 என்னது? 5/4 பை 5/2. ஓகே, ஸோ இப்போ மேலே உள்ளதை அப்படியே வச்சுக்கோங்க, கீழே உள்ளதை மட்டும் இந்த மாதிரி ஒரு பையில் ஒரு டேர்ம் இருக்குது, ஹோல் டிவைடட் பை இன்னொரு பையில் ஒரு டேர்ம் தான் தலைகீழாக கீழே இருக்கிறது திருப்பணும். அப்படியே தலைகீழாக சுற்றுங்க. 5 நீங்கள் தலைகீழாக சுற்ற வேண்டாம், இதை தலைகீழாக சுற்றுங்க. நம்பரை 2/5, 5 கேன்சல், 2 டேபிளில் 1 டைம், 2 டைம். ஸோ 1/2 இதுதான் காமன் ரேஷியோ. ஸோ R is equal to what? 1/2. ஸோ ஏ கண்டுபிடிச்சிட்டோம், ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். ஜிபி ஃபார்முலா என்னது? AN ஈக்குவல் டு ஜிபியோட ஜென்ரல் ஃபார்முலா என்னது? AN ஈக்குவல் டு AR பவர் n-1. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இந்த ஃபார்முலா சொல்லணும், சரிங்களா? தூக்கத்தில் எழுப்பி உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் கூட சொல்லுவேன், சரிங்களா? இந்த பையன் தூங்கும்போது எழுப்பி கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். ஜிபி ஃபார்முலா என்னது? AN ஈக்குவல் டு AR பவர் n-1. என்னன்னா எத்தனாவது டேர்ம்? இங்கே நமக்கு எத்தனாவது டேர்ம் வேணும்? 20th டேர்ம் வேணும். ஸோ n is equal to 20. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நல்லா பாருங்கள், ஏ என்னுக்கு பதிலாக 20, இது கீழே வரும். ஓகே, A20. ஏன்னா என்னது? வெறும் ஏ, சாலிடாக ஒரு ஏ, அதான் நம்ம கண்டுபிடிச்சது. 5/2 இன்ட்டு ஆர் என்னது? இதோ கண்டுபிடிச்சிருக்கு, 1/2 ஹோல் பவர் n-1னா என்ன என்னது? 20 - 1. ஸோ 5/2. இந்த 20 - 1 என்ன ஆகும்? 1/2 பவர் 19. இந்த பவர் 19 இதுக்கும் தனி இதுக்கும் தனி, ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரியும். ஓகேவா? ஸோ 5 × 1 பவர் 19 பை இந்த 2 × 2 பவர் 19. இந்த 2க்கு பவரில் 19. ஓகேவா? 1 பவர் 19, 1 பவர் என்ன போட்டாலும் 1 தானே வரப்போகுது. ஸோ 5 × 1. இங்கே நல்லா பாருங்கள், பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் ரீகால் பண்ணுங்கள். என்னென்னா A/m × A/n இப்படி மல்டிபிளில் ரெண்டு டேர்ம் இருக்குது. பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 2 பவர் 1 மேல்னா 1ன்னு அர்த்தம். இது ரெண்டும் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணலாம். 1 + 19 20. ஓகே, ஸோ 5 × 1 5/2 பவர் 20. நல்லா பாருங்கள், 2 பவர் 20னா 2 × 2 × 2 × 2 × 2 × 2 மூச்சு வாங்குது. ஸோ 20 டைம்ஸ் போடணும். ஓகே, அப்படி 20 இல்லை, 20 டைம்ஸ் போடணும். 20 டைம்ஸ், அது ரொம்ப பெரிய நம்பர், ஹியூஜ் நம்பர், அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம், இப்படியே விட்டுருங்க. 5/2 பவர் 20 இதான் ஆன்சர். இதுதான் 20th டேர்ம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? nth டேர்ம். நல்லா பாருங்கள், 20th டேர்ம்னு கேட்கும்போது என்னுக்கு பதிலாக 20ன்னு போட்டோம். nth டேர்ம் கேட்டால் என்னுக்கு பதிலாக சொல்லுங்கள், என்னே போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். இங்கே 20க்கு பதிலாக என்னுக்கு பதிலாக என்னே போட்டுருங்க. எனக்கு பதிலாக என்னே போட்டுறேன். ஸோ என்னுக்கு பதிலாக என்ன, ஏனானது 5/2, ஆர்னா 1/2, என்னுக்கு பதிலாக என்னே போட்டுட்டேன். ஓகே, 5/2 1 இந்த n-1 இதுக்கும் பவர் இதுக்கும் பவர் தான். 1க்கு பவரில் போட்டால் 1 பவர் anything 1 தான். 2க்கு பவரில் போட்டால் 2 பவர் n-1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது என்ன ஆகும்னா, இங்கே போகிறேன் 5 × 1 மேலே உள்ளது 5 வந்துடும். கீழே பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணல, இங்கே தான் சொன்னேன். 2க்கு ஒரு 2 போட்டு இந்த 1 மேலாம் 1 அர்த்தம், பவரை ஆட் பண்ணுறேன். 1 + n-1 +1 - 1 கேன்சல். ஸோ 2 பவர் n, அவ்வளோதான். இதுதான் nth டேர்ம்.
5/2 பவர் இது 20th டேர்ம் 5/2 பவர் 20 ஓகேவா. சம் முடிஞ்சுது. புரிஞ்சுதா ஓகே. ரைமிங் வரலையோ சரி ஓகே ட்ரை பண்ணேன் வரல. ஓகே ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சு. செகண்ட் சம் போகுமா. இப்போது செகண்ட் சம் சரிங்களா. சொல்யூஷன் ஃபைண்ட் த 12th டேர்ம் ஆஃப் ஜிபி. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 12th டேர்ம். ஜிபி ஃபார்முலா என்னது an = AR பவர் n-1 மறந்துடாதீங்க. ஸோ 12th டேர்ம் அப்போ என்னக்கு பதிலாக 12 போட்டால் என்ன வரும் A12 எனக்கு பதிலாக 12 போடுறேன். ஸோ இந்த டேர்ம் என்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. என்னென்ன கொடுத்துருக்காங்க 8th டேர்ம் இஸ் 192 ஸோ A8 வந்து 192 என்னக்கு பதிலாக 8 போடுறாங்க. 8th டேர்ம் வந்து 192 94 92 தான் ஓகே. நெக்ஸ்ட்டு காமன் ரேஷியோன்னு என்னது ஆருக்கு தான் இன்னொரு பேர் என்னது காமன் ரேஷியோ ஓகே. 2 ஆரோட பேரே காமன் ரேஷியோ இன்னொரு பேர்லாம் இல்லை ஆறுனா காமன் ரேஷியோ ஓகே. இப்போ 6 தெரிஞ்சிச்சு A8 தான் தெரிஞ்சு இது 2 தான் தெரிஞ்சிருக்கு. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இதை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஓகே. கவலையே படாதீங்க. இப்போ இந்த ஃபார்முலா போடுங்க. என்னக்கு பதிலாக 8 போடுறேன். ஏ தெரியாதான் R தெரியுமா போடலாமா 2 என்னது என்னக்கு பதிலாக 8 போட்டுறேன். 8 - 1 ஸோ A × 2 பவர் 8 - 1 7. A8க்கு ஆல்ரெடி வேல்யூ இருக்குங்க. என்ன இருக்குது 192 இருக்கா. ஸோ அதை போட்டுருங்க. ஸோ நமக்கு A தானே வேணும். A மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 2 பவர் 7 இப்படி தள்ளுங்க. மல்டிப்ளியில் இது போனால் டிவைடில் போயிடும். 192/2 பவர் 7. 2 பவர் 7னா 2 7 டைம்ஸ் போடணும். அப்படியே போட்டுருங்க. 3 4 5 6 7 7 டைம்ஸ் 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளில் 9 2s are 18 1 ஸோ 96 வரும் ஓகே. 96 படமா சார் இல்லைப்பா தம்பி டென்ஷன் ஆகாதீங்க ஓகே. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் அடித்தா 48. நெக்ஸ்ட்டு திரும்ப 2 டேபிள் அடித்தா 24. திரும்ப 2 டேபிள் அடித்தா 12. ஈஸியாக இது பார்த்தீங்களா 6. 2 டேபிள் அடித்தா 3. நான் அடிச்சுட்டே போயிடலாம்னு நினச்சேன். அது 2 இன்னும் போயிடுச்சு. ஸோ A = 3/2. ஸோ A மேலே 3 இருக்குது கீழே 2 மட்டும் தான் மிச்சம் இருக்குது. ஸோ A = 3/2. இப்போ இந்த 12th டேர்ம் தானே கண்டுபிடிக்கணும். இங்கே என்னக்கு பதிலாக 12ன்னு போடுவோம். A தெரியுமா இப்போ தான் கண்டுபிடிச்சோம். R தெரியுமா இப்போ தான் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. N தெரியுமா 12 போட்டுற வேண்டியதான் அவ்வளோதான். ஸோ N = 12 போட்டால் A12 = A என்னது 3/2 R என்னது 2 n-1 ஸோ 12 - 1 ஓகே. ஸோ 3/2 × 2 பவர் 12 - 1னா 11 ஓகே. இப்போது இங்கே வந்து 2 பவர் 11 அப்போனா 11 2 இருக்குன்னு அர்த்தம். 2 × 2 × 2 × 2 × 11 வாட்டி இருக்குன்னு அர்த்தம். அதில் ஒரு 2 அடிக்கிறேன். அடித்தா எத்தனை 2 மிச்சம் இருக்கும் சார் 11 ஒன்று மிச்சம் 10 தான் சார் இருக்கும். சூப்பர்ப்பா செம்மப்பா நீங்களும் நல்லா வருவீங்க. நீங்கள் நல்லா வரணும். ஸோ 3 × 2 பவர் 10 ரொம்ப ஃபேமஸான நம்பர் மறக்கவே மறக்காது 1024 ஓகே. இல்லை மறக்கக்கூடாது. 2 பவர் 10னா 2 × 2 × 2 × 2 × 10 டைம்ஸ் பண்ணணும் ஓகே. 1024 மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும் 3000 70 60 72 72 இதுதான் 12th டேர்ம். ஸோ 12th டேர்ம் கேட்டாங்க 3072 சம் முடிஞ்சது ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்ப்போமா. இப்போது தேர்ட் சம். ஸோ 5th 8th 11th டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி ஃபார்முலா ஃபஸ்ட் எடுத்து ஜிபி ஃபார்முலா எழுதுங்க. அப்புறம் கொஸ்டின் படிங்க ஓகே ஓகேவா. அப்புறம் நீங்கள் மறந்துடுவீங்க எல்லாரும் ஓகே. ஜிபி ஃபார்முலா மறக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப சொல்கிறேன். an = AR பவர் n-1. 5th டேர்ம் வந்து 5th 8th 11th டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி ஆர் PQS. அதாவது 5th டேர்ம் வந்து A5 எனக்கு வேறு 5 அது வந்து P-ஆம் 5th டேர்ம். 8th டேர்ம் என்னவா Q. ஸோ ஃபஸ்ட்டுக்கு 5th ஃபஸ்ட்டு, செகண்ட் 8th செகண்டுக்கு Q. 8th டேர்ம் வந்து Q-ஆம் அண்ட் 11th டேர்ம் வந்து S-ஆம். இது S ஓகே. ஷோ தட் இதெல்லாம் கிவன் ஓகே. S 5 இல்லை S. ஷோ தட் Q² = PS நம்ம ஷோ பண்ணோம். டு ஷோ Q² = PS ஷோ பண்ணுவோமா. ப்ரூஃப் சொல்யூஷன் இங்கே போட்டாச்சுல ஓகே. சொல்யூஷன் போட்டாச்சு நம்ம ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்போம் ஓகேங்களா. ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. செம்ம ஈஸியான ப்ரூஃபு ஓகே. ஸோ இப்போ 5th டேர்ம் வந்து Pன்னு ஊற்றுறாங்க. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஓகே. ஸோ நான் ப்ரூஃப் நீங்கள் இருந்தே போடுறேன் ஓகே. மேலே சொல்யூஷன் இருந்தாலும் 5th டேர்ம் எனக்கு பதிலாக 5 போடுங்க. A5 = A தெரியாது R தெரியாது. எனக்கு பதிலாக 5 தான் போட முடியும். 5 - 1
ஸோ ஏஆர் பவர் 5 மைனஸ் 1 4. A5க்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிஃப்த் டேர்ம் வந்து என்னவா பியா. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் 4. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8 எனக்கு பதிலாக 8 போடுங்க. A8 இஸ் ஈக்குவல் டு ஏஆர் n மைனஸ் 1. ஸோ அப்படின்னா 8 மைனஸ் 1. ஸோ ஏஆர் பவர் 7. A8க்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, Q. திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே. நெக்ஸ்ட்டு A11 என்னுக்கு பதிலாக 11. ஏ தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க, ஆர் தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க, n மட்டும் தான் தெரியும் 11. ஸோ 11 மைனஸ் 1. ஓகே. ஸோ பண்ணிங்கன்னா ஏஆர் பவர் 10. A11 வேல்யூ கொடுக்குறாங்க, எஸ். இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை 1. 2 வந்து 1ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 2 என்னது, ஏஆர் பவர் 7 பை ஏஆர் பவர் 4. இந்த சைடு ஏஆர் பவர் 7க்கு நேரம் என்ன இருக்குது, இதுக்கு நேரம் என்ன Q. ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை மேலே ஃபுல்லாக போட்டாச்சு, டிவைடட் பை சிம்பிள் போட்டாச்சு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே. ஏ கேன்சல்லாம் என்ன ஆகும், இங்கே ஆர் பவர் 4னா 4 ஆர் இருக்குன்னு அர்த்தம். ஆர் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர். ஆர் பவர் 7னா 7 ஆர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 7 ஆர் இருக்குது, அதில் 4 ஆர் அஷ்டா மிச்சம் எத்தனை இருக்கும், 3 ஆர். ஓகே சார் 3 ஆரா சார், ஐயோ 3 ஆர் இல்லைப்பா, ஆர் கியூப். ஓகே. கியூ பை பி. ஸோ இது ஒன்றா, இதை அப்படியே வச்சுக்கோங்க, இதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 1ஆல் டிவைட் பண்ணால், இப்போ 3 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 3 டிவைடட் பை 2. ஸோ 3 என்னது, ஏஆர் பவர் 10 பை ஏஆர் பவர் 7 இஸ் ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை கியூ. இந்த ரைட் சைடாக டிவைட் ஆகுது, இந்த லெஃப்ட் சைடாக டிவைட் ஆகுது. ஓகே. ஸோ ஏ கேன்சல், 7க்கு இங்கே 7 கேன்சல் ஆகிடும், மிச்சம் ஆர் கியூப் மட்டும் இருக்கும். ஸோ எஸ் பை கியூ. இங்கே பாருங்களேன், ஆர் கியூபுக்கு இங்கே தான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், இவனும் ஆர் கியூப்ன்றான். என்ன பண்ணுறது, அப்போ 2 பேரும் ஈக்குவல் பண்ணுறலாம். இந்த பக்கம் ஆர் கியூப், இந்த பக்கம் ஆர் கியூப். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1 2 3 இங்கே வேணால் 4 5 வச்சுக்கோங்க. 4 5 வச்சு ஈக்குவேட் 4 இஸ் ஈக்குவல் டு 5. 4 5 ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆர் கியூப் பதிலாக இது கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே. இந்த பக்கம் கியூ பை பின்னு அப்படியே இருக்குது, இந்த ஆர் கியூப் பதிலாக இந்த எஸ் பை கியூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன ஆகும், பி இன்ட்டு எஸ் பிஎஸ். சார் பிஎஸ் தான் ப்ளே ஸ்டேஷன் தானே, டேட்டா ஒன்று சொல்ல வரீங்களா, கவுண்ட்ரு குத்துனேங்கிறீங்க. கியூ இன்ட்டு கியூ என்னது, கியூ ஸ்கொயர். என்ன வந்துருக்கு, பிஎஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர். ஸோ கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஎஸ். மாற்றி கூட எழுதலாம்ல, இந்த எப்படி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், மேலே பாருங்கள், அதை பார்க்காமலே பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்களேன், கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஎஸ். ஏன்னா வந்து கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஎஸ். சூப்பரில், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே. சம் முடிஞ்சது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 4th சம் போகுமா. இப்போது 4th சம் சரிங்களா. சொல்யூஷன் த 4th டேர்ம் ஆஃப் ஜிபி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ண முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபார்மில் எழுதிக்கோங்க. ஓகே. an ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. அப்புறம் மறந்துடுவீங்க ஃபார்முலா, எழுதி பார்த்தா ஞாபகம் வரும். 4th டேர்ம் ஆஃப் ஜிபி. ஸோ A4 4th டேர்ம் ஆஃப் ஜிபி இஸ் ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் செகண்ட் டேர்ம். அதாவது செகண்ட் டேர்ம் A2 கரெக்டாக. 4th டேர்ம்னா A4, செகண்ட் டேர்ம்னா A2. அதான் பாருங்கள், 4th டேர்ம் ஆஃப் ஜிபி இஸ் ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்மோட ஸ்கொயர் 4th டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம்னா A2, அதோட ஸ்கொயர் தான் வந்து A4. ஓகே. 4th டேர்ம். அண்ட் த ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் 3. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்னா எப்பயுமே நம்ம என்ன வைப்போம், ஏன்னு வைப்போம். ஸோ -3. 3 -3 ஒரு நிமிஷம் கொஸ்டின் செக் பண்ணிக்கிறேன். இட் இஸ் -3 தான், கரெக்டு தான். டிட்டர்மைன் த 7th டேர்ம். A7 நமக்கு வேணும், அவ்வளோதான். இதுதான். ஓகே. ஸோ இதுதான் கிவன் எழுதிக்கலாம். இப்போது சொல்யூஷன் போடுவோமா. ஸோ நல்லா பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட தெரிஞ்சது இந்த ஃபார்முலா மட்டும்தான். இந்த ஃபார்முலாவில் A4ன்னு இருக்கா, எனக்கு பதிலாக 4 போடலாமா. போட்டிங்கன்னா என்ன ஆகும், எனக்கு பதிலாக 4 போட்டிங்கன்னா ஏஆர் பவர் 4 மைனஸ் 1. ஸோ A4 இஸ் ஈக்குவல் டு, எனக்கு பதிலாக 4 போடுறேன், ஏஆர் பவர் 4 மைனஸ் 1. ஸோ A4க்கு பதிலாக என்ன போடலாம், ஏஆர் க்யூப்னு போடலாம். ஸோ இங்கே A4க்கு பதிலாக ஏஆர் க்யூப்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு A2க்கு பதிலாக இங்கே எனக்கு பதிலாக 2. ஸோ ஏஆர் பவர் 2 மைனஸ் 1. ஸோ A2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஏஆர் பவர் 2 மைனஸ் 1 1. ஸோ ஆர் பவர் 1னா ஆர் தான். ஸோ A2க்கு பதிலாக ஏஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த A2க்கு பதிலாக ஏஆர்னு, த ஹோல் பவர் n மைனஸ் ஸ்கொயர்
நல்லா பாருங்கள், A4க்கு பதிலாக AR க்யூப், A2க்கு பதிலாக AR பவர் 2. இப்போது AR க்யூபு AR பவர் 2. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் ஏ தான் -3 சப்ஸ்டியூட் பண்ணலாமே. அதான் பண்ண போகிறேன்ப்பா தம்பி, கரெக்டாக தான் கேட்குறீங்க. ஸோ -3 6 நமக்கு தெரியாது, கொஷனில் இல்லை. ஸோ ஹோல் ஸ்கொயர். நல்லா பாருங்கள், ஏக்கு பதிலாக -3 R க்யூபு, ஏக்கு பதிலாக -3 த R ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த பக்கம் -3 அப்படியே இருக்கும், R க்யூபு. ஸோ ஸ்கொயர் இதுக்கும் காமன், இதுக்கும் காமன். நல்லா பாருங்கள், A இன்ட்டு B த ஹோல் ஸ்கொயர்னு இருந்தால் அது எப்படி எழுதலாம்னா ஏக்கும் ஸ்கொயர் தான் பிக்கும் ஸ்கொயர் தான். ஓகேவா? ஸோ ரீகால் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் 10th படிச்சுப்பீங்க. பரவாயில்ல, மறந்துருப்பீங்க. ஓகே, ஞாபகம் இருக்கும், இப்போ லைட்டாக மறந்துருக்கும். இப்போ இது -3க்கு ஸ்கொயர் தான், இந்த ஆருக்கும் இது ஸ்கொயர் தான். ஸோ -3 R க்யூப். -3 ஸ்கொயர் பண்ணால் -3 இன்ட்டு -3 என்ன வரும்? 9 வரும். கரெக்டாக? இங்கே R ஸ்கொயர். நல்லா பாருங்கள், இப்போ நமக்கு இங்கே R ஸ்கொயர் இருக்குது, இங்கே R க்யூப் இருக்குது, இங்கே 2 R ஸ்கொயர்னால் 2 Rல அதை அடிச்சிடலாம். இங்கே 2 R கேன்சல். ஸோ ஒரே ஒரு R தான் மிச்சம். இந்த 9 எங்கே வச்சுக்கோங்க, இந்த -3 பண்ணால் டிவைடில் வந்துடும். கரெக்டாக? நல்லா பாருங்கள், ஈக்குவல் இருந்துச்சுன்னா இப்படி டைரெக்டாக அடிக்கலாம். ஈக்குவல் இருந்தால் நேராக இருந்துச்சுன்னா இங்கே R ஸ்கொயர் 2 R ஸ்கொயர்னால் 2 R க்யூப்னா 3 R. ஸோ 2 R கஷ்டம், மிச்சம் ஒரே ஒரு R இருக்குது. இந்த -3 இப்படி தள்ளுறேன், 3 டேபிள் அடித்தா 3 டைம்ஸ் R இஸ் ஈக்குவல் டு, எப்போவுமே மைனஸ் கீழே இருக்கக்கூடாது, மேலே தள்ளுறேங்க. ஸோ -3 தான். ஸோ நம்ம இப்போ R கண்டுச்சிச்சு. ஆல்ரெடி கொஷின் நம்மக்கிட்ட A இருக்குது, -3 A இருக்குது, R இருக்குது. A7 ஈஸியாக ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறலாம்ல. A7 K7 அந்த மாதிரி இருக்குல்ல. ஐயோ, அப்புறம் யாராவது K7 ஒரு தம்பி பேர் இருந்து அப்புறம் சண்டைக்கு வந்துட போகிறீங்க. ஓகே, K7 இல்லை, A7 தான். சரிங்களா? A7 என்னுக்கு பதிலாக 7 போட்டுட்டு AR பவர் 7 - 1. 7 மைனஸ் நமக்கு 7th டேர்ம் தான் கேட்குறாங்க, அதான் 7 போடுறேன். ஓகே, A7 இஸ் ஈக்குவல் டு AR பவர் 7 - 1 6. ஸோ ஏனானது -3 இதோ இருக்குது பாருங்கள், கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஏனா -3, ஆர்னா என்னது, அதுவும் -3 தான். ஓகே, ஸோ -3. ஸோ இப்போ -3 6 டைம்ஸ் போடணும். நல்லா பாருங்கள், மைனஸை பவர் ஈவன் இருந்தால் -1 பவர் ஈவன் நம்பர் எதாவது இருந்துச்சுன்னா அது +1 வரும். ஓகே, ரீகால் பண்ணுங்கள், இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகே, பேசிக் ஐடியா. ஸோ -1 பவர் ஈவன், -1 பவர் 2 என்னது 1 தானே வரும், -1 பவர் 4 1 தான் வரும். ஓகே, அதே -1 பவர் 6 மைனஸ் தான் வரும். ஸோ 3 பவர் 6 மட்டும் இப்போ நிற்கும். ஓகேவா? ஸோ 3 பவர் 6னா என்னென்னா 3 × 3 × 3 × 3 × 3 × 3 சார் எத்தனை 6 3 போடணும்ல, அதான் போட்டேன். 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9, 9 9s are 81, 9 9s are 81. அப்புறம் இந்த 9 மல்டிப்ளை பண்ணிச்சு, இந்த 9. ஸோ 729 -3 × 729. ஸோ இந்த -3 × 729 வந்து 2187. ஸோ இதுதான் 7th டேர்முக்கான ஆன்சர். அவ்வளோதான், சம் முடிஞ்சது. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இது கொஷினில் கொடுத்த கிவனை எழுதணும், அது வேல்யூ கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகுமா? இப்போ 5th சம்க்கான சொல்யூஷன். ஓகே, ஸோ விச் டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ் 2 2√2 4 அண்ட் ஸோ ஆன் இஸ் 128. அதாவது இது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சீக்வன்ஸ் இப்படியே போயிட்டே இருக்கான். 2 2√2 4 அடுத்து ஏதோ டேர்ம், அடுத்து ஏதோ நம்பர், அடுத்து ஏதோ நம்பர், அடுத்து ஏதோ நம்பர், இப்படியே போயிட்டே இருந்தால் 128 எங்கேயாவது வரும்ல, எங்கேயாவது வருதான், எங்கேயோ வருதான். அது எத்தனாவது நம்பராக வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் A1, செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். இப்போ இங்கே ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, இது 4th டேர்ம், இது 5th டேர்ம், இது 6th டேர்ம். அப்படியே போச்சுன்னா இது எங்கே வருதுன்னு கேட்குறாங்க. சார் 7th டேர்ம் நான் சும்மா போட்டு காமிச்சேன். ஓகே, ஸோ இது வந்து எங்கே வருது அந்த மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு அந்த n தான் தேவை, எத்தனாவது டேர்ம் n தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜிபி ஃபார்முலா எழுதிடணும் மறக்காமல். an = AR பவர் n - 1. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்னா A is equal to 2. காமன் ரேஷியோ R எப்படி கண்டுபிடிப்போம்? A2 டிவைடட் பை A1. செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். 2√2 டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் 2. 2 2 கேன்சல்னால் √2. இதான் காமன் ரேஷியோ R. ஸோ நமக்கு n இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். an இந்த டேர்ம் தான் n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். A வந்து தெரியும் 2ன்னு, R வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் √2ன்னு. த ஹோல் பவர் n - 1. நல்லா பாருங்கள், இந்த டேர்ம்
இப்போது இது வந்து ஏதோ ஒரு ஏஎன், இந்த ஏஎன் வேல்யூ நமக்கு தெரியும், நல்லா பாருங்கள். இப்போது செகண்ட் டேர்ம்னா A2னா 2√2, A3னா 4, கரெக்டாக, A1னா 2. அதே மாதிரி ஏதோ ஒரு AN தான் 128, கரெக்டாக, ஏதோ ஒரு AN தான் 128. ஸோ AN நமக்கு தெரியும், தட் இஸ் 128. இப்போ இந்த ANக்கு என்ன n வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2 × √2 பவர் n-1. ஸோ ரூட்னா என்ன வச்சுக்கோங்க, ரூட்னா என்ன அர்த்தம்னா 2க்கு பவரில் 1/2ன்னு அர்த்தம். ஓகே, ஜஸ்ட் ரீகால். ரூட்னானது பவர் 1/2ன்னு அர்த்தம். ஸோ இப்போது இங்கே 128, ஸோ இங்கே 2, இங்கே 2 இருக்கா, 2க்கு பவரில் 1/2ன்னு அர்த்தம், 2 பவரில் 1/2, இந்த n-1. இப்போ இந்த 2வையும் இங்கேயும் கேன்சல் பண்ணிடலாம், 64. ஓகே, 64 2 டேபிள் 1 டைம். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஈக்குவல் இருந்தால் டைரெக்டாக அடிக்கலாம். ஓகே, 6 × 12 4 டைம்ஸ். ஸோ 64 = 2க்கு பவர். நல்லா பாருங்கள், பவருக்கு இங்கே 2க்கு பவர் 1/2, அதுக்கும் பவர் ஒருத்தங்க தான். A பவர் mன்னு இருக்குது, அதுக்கும் பவரில் ஒருத்தன் தானே, பவர் எப்பயும் மல்டிப்ளை ஆகும். ஸோ A பவர் mn. ரீகால், ஜஸ்ட் ரீகால் இட். ஓகே, ஸோ 2 பவர் இந்த டேர்ம் 1/2 × n-1. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 64 நம்ம 2க்கு பவரில் எழுதணும், 2ஓட பவர் ஏதோ ஒரு பவராக எழுதணும். ஸோ 2 × 2 வந்து 4, 2 × 2 × 2 பண்ணால் 3 வாட்டி பண்ணால் 8, 4 வாட்டி பண்ணி பார்ப்போமா 16, 5 வாட்டி பண்ணால் 32, 6வது வாட்டிக்கு இந்த 32 × 2 பண்ணால் 64. அப்போது 6 வாட்டி 2 பவர் 6 தான் 64. ஸோ இங்கே 2 பவர் 1/2 × n-1. ஓகேவா? ஸோ இந்த 2 மறந்துடுங்க, பேஸ் 2 சேமாக இருக்கா, அப்போ அதை மறைச்சிருங்க. பவர்லாம் ஈக்குவல் பண்ணலாம், பவர் ஈக்குவேட் பண்ணலாம். 6 = இந்த 1/2 × n-1. ஓகேவா? இந்த 2 எப்படி தள்ளுங்க, கிராஸ் மல்டிப்ளை, 6 2s are 12 = n-1. இப்போ இந்த -1 எப்படி தள்ளுங்க, ஏன் சார் நமக்கு என்ன தானே கண்டுபிடிக்கணும், அதனால் -1 எப்படி தள்ளுறேன். 12 + 1 = n. ஸோ n = 13. ஸோ A13 13வது டேர்ம் தான் வந்து என்னவா, இந்த 128 ஆன்சர். ஸோ n = 13 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சம் முடிஞ்சிச்சு. ஓகே, புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா இருக்குது, இதில் என்னன்றது ஏஎன்ங்கிறது இந்த கொடுத்த டேர்ம். ஓகே, 128 போட்டுட்டு ஏவு 6 கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இதே மாதிரி தான் ரிமைனிங் 2 சப்டிவிஷன்ஸ் இதில் போடுவோமா? ஸோ போன சம் மாதிரியே தான், ஒரு சீக்வன்ஸ் போயிட்டே இருக்குன்னா இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ 729 எத்தனாவது டேர்மாக வரும், இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்டு டேர்ம், போயிட்டே இருக்குன்னா n போட்டால் இது வரும். ஸோ an = 729. an வந்து என்னது 729. A3 வந்து இப்படி சொல்கிறோம், A3 = 3√3, A2 = 3, A1 = 3. அதே மாதிரி an வந்து 720. n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ n தான் we have to find. an = what is பார்த்தீங்களா, நான் எழுதி எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஃபார்முலா ஒரு செகண்டில். ஓகே, ஸோ நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? an = ar⁻n-1. ஏனா ஃபஸ்ட்டு டேர்ம், a = √3, ஆர்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம், 3 / √3. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரீகால் பண்ணுங்கள். √3 × √3 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு வரும். ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி √2 × √2 2, √x × √x x, அப்படி தான். ஓகே, ஸோ அப்போ 3 நான் எப்படி எழுதலாம்னா √3 × √3ன்னு எழுதலாம், பை √3. √3 கேன்சல், ஸோ மேலே மிச்சம் √3. ஸோ r = √3. a தெரிஞ்சிச்சு, r தெரிஞ்சிச்சு, an தெரிஞ்சிச்சு. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். an = ar⁻n-1. a என்னது 729, a என்னது √3, r என்னது அதுவும் √3 தான். ஓகே, r என்னது அதுவும் √3 தான். நமக்கு இது n தான் தெரியாது, n-1 வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 729 இப்போ இந்த √3 அப்படியே வச்சுக்கோங்க. ரூட்னா என்னது நான் சொல்லியிருக்கேன், பவர் 1/2 அப்படி எழுதிக்கலாம்ல. ஸோ 3க்கு பவரில் 1/2, இதுவும் அதே மாதிரி தான், 3க்கு பவரில் 1/2, அதுக்கும் பவரில் n-1. சரிங்களா? 3 பவர் 1/2 இந்த ரூட்டு, அதுக்கும் பவர் இந்த மாதிரி இருந்தால் பவர் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 3 பவர் 1/2 இந்த டேர்ம் இன்ட்டு 3 பவர் 1/2 × n-1. நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன், பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணலாம், பேஸ் சேமாக இருந்தால் என்ன பண்ணலாம், பவரை ஆட் பண்ணலாம். ஸோ 2 3 ரீகால் பண்ணுங்கள், சொல்லி கொடுத்துருக்கேன். a⁻m × a⁻n பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணலாம்.
ஓகே. ஸோ 3க்கு பவரில் சரிங்களா, 3க்கு பவரில் இந்த பவர் 1/2 காமனாக 2 ஏனா ஒரு ஏ போட்டு m + n 1/2 ப்ளஸ் இந்த 1/2 மல்டிப்ளை பண்ணுங்கள் 1/2 n 1 இன்ட்டு மைனஸ் 1/2 இன்ட்டு 1 1/2 கரெக்டாக, ப்ளஸ் 1/2 மைனஸ் 1/2 கேன்சல். ஸோ 3 பவர் n இன்ட்டு 1 n/2 கரெக்டாக. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது 729 கூட வந்துகிட்டே இருக்குது. ஸோ 729 3யோட ஏதோ ஒரு பவராக எழுதணும். ஓகே, நம்ம இப்போ தான் போன சம் ஐ திங்க் 4th சம்மில் பார்த்தோம் 729 ஒரு ஆன்சர் வந்து, அதாவது 729 3 பவர் 6ன்னு எழுதலாம். சரி, எப்படி சார் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? மல்டிப்ளை பண்ணி தான்ப்பா பார்க்கணும். ஓகே, நான் நிறைய சம் போட்டு எனக்கு ப்ராக்டிஸ் ஆனால் நான் டேரெக்டாக 729 3 பவர் 6 தானே. நீங்கள் என்ன பண்ணுவோம் 3 × 3 9, இதோட இன்னொரு 3 பண்ணால் 27, அதோட 3 பண்ணால் 81, அதோட 81 × 3 243 × 3 பண்ணால் 729. ஓகேங்களா. ஸோ எத்தனை 3 இருக்குது 1 2 3 4 5 6 3 இருக்குது. ஓகே, 729 இப்படி தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா. நான் நிறைய போட்டு ப்ராக்டிஸ் ஆகணும், நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ பேஸ் 3 3யா. ஸோ பவரை ஈக்குவேட் பண்ணுங்கள். 6 = n/2 நமக்கு n தான் தேவை. ஸோ 6 2s are 12. ஸோ n வந்து எத்தனாவது டேர்மாக வருமா 12th டேர்ம். ஸோ 12th டேர்மாக வந்து 720 சீக்வன்ஸ் போயிட்டே இருக்குன்னா, இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்குது இப்படியே போயிட்டே இருக்குன்னா அதோட 12th டேர்ம் A12 வந்து 729 இருக்கும். A12th டேர்ம். ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ n = 12 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சி போடுவோமா. இப்போது 5th சி சப்டிவிஷன் சொல்யூஷன். இதுவும் அதே மாதிரி தான் n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது எத்தனையாவது ஏதோ ஒரு டேர்ம், ஏதோ ஒரு an. ஓகே, ஸோ an = வாட் 1/19683. நம்பர் கொஞ்சம் பெருசாகுது, கொஞ்சம் பார்த்து போடுவோம். ஃபஸ்ட்டு டேர்ம் a = 1/3. இப்போ ரேஷியோ, காமன் ரேஷியோ r = a2 / a1 1/9 / 1/3. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு பை டேர்ம் இருக்குது, ஹோல் டிவைடட் பை ஒரு பை டேர்ம் இருந்தால் மேலே உள்ளதை அப்படியே எழுதிக்கோங்க, கீழே உள்ளதை அப்படியே தலைகீழ ரெசிப்ரோக்கல் தலைகீழ சுற்றணும். திரும்ப அதே கவுண்டரை போட வேணான்னு பார்க்குறேன். ஓகே, தலைகீழ சுற்றணும், நீங்கள் தலைகீழ சுற்றாதீங்க, இந்த நம்பர் தலைகீழ சுற்றணும். ஸோ 1/3 இதான் என்னோட r. r = அதுவும் 1/3 தான், a 1/3 தான். ஃபார்முலா என்னது an = ar⁻n−1. ஏன்னா இது இந்த ஆன்சர் தான் 1/19683 a என்னது 1/3, r என்னது அதுவும் 1/3 தான், பவர் n−1. ஓகேவா. ஸோ இப்போது இங்கே ரெண்டு பேஸும் சேமாக தான் இருக்குது. பேஸ் சேமாக இருந்தால் ரீகால் பண்ணுங்கள், என்ன சொன்னேன் a⁻m × a⁻n. பேஸ் சேமாக இருந்தால் பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ 2 1/3க்கு ஒரு 1/3 போட்டு பேஸ் சேமாக இருக்குது. இங்கே பவர் ஒன்று மேலே 1 1 + n−1 +1 - 1 கேன்சல். ஸோ 1/3 த ஹோல் பவர் n. ஓகேவா. இப்போது இந்த பக்கம் 1/19683 1/19683 இப்படி இந்த டேர்ம் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, 6 இருக்குங்க 19683. இப்போது இந்த பக்கம் பக்காவாக செட் ஆகிடுச்சு. அப்போ இதை 1/3யோட ஒரு பவராக எழுதணும். இவ்வளோ பேர் நம்பர் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி தான் பார்க்கணும். போன சம்ம தான் போட்டோம். 3 பவர் 6 வந்து 729, 3 பவர் 7 வந்து 2187. இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, இதுக்கு மேலே எனக்கும் தெரியாது, மல்டிப்ளை பண்ணி தான் பார்க்கணும். × 3 பண்ணிங்கன்னா ஸோ இது பண்ணிங்கன்னா 7 3 60 21க்கு 1 பேலன்ஸ் 2, அப்புறம் மிச்சம் வந்து 6 வரும். அப்புறம் 1 3 3 3 + 2 வந்து 5 2 3 6 6 8 5 6 1. ஸோ 3 பவர் 8 இன்னும் கூட பண்ணும் போலையே. ஸோ 3 பவர் 9. ஸோ இந்த ஆன்சர் × 3 1 × 3 3 6 3 18 8 பேலன்ஸ் 1 15 16 24 இருங்க இந்த இடம் 6 5 6 1. ஓகே, ஸோ 3 1s are 3, மல்டிப்ளை பார்த்து பண்ணுங்கள். ஓகே, நான் மைண்ட்லேயே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொலார் பண்ணுகிறேன். ஓகே, 3 1s are 3 6 3s are 18 8 பேலன்ஸ் 1 15 16 6 6 18 ஸோ 19. சூப்பர், கரெக்டாக தான் போகிறேன், மைண்டில் பண்ணுருவேன். ஓகே, ஸோ இந்த டேர்மை 1/3 பவர் 9 எழுதலாம், இவ்வளோ பெரிய டேர்மை. ஸோ 1/3 பவர் n 3 ஹோல் பவர் n. இப்போ இந்த 1 வந்து 1 பவர் 9 கூட எழுதலாம்ல, இந்த 1 மேலே இருக்குது 1 பவர் 9 எழுதலாம்ல. ஸோ 2 9 இருக்குது பவர். ஸோ காமனாக 1/3 ஹோல் பவர் 9 = 1/3 ஹோல் பவர் n. ஸோ பேஸ் ரெண்டு சேமாக இருக்கா, பவர் ஈக்குவல் பண்ணலாமா. ஸோ n = 9. சம் ஈஸியாக முடிச்சு. ஸோ 9th டேர்ம் தான், 9th டேர்ம் இஸ் வாட், இந்த ஆன்சர் வந்து 9th டேர்ம் 19683. புரிஞ்சுதா. மல்டிப்ளை பண்ண பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா.
ஓகே, ஸோ இதோட 5 சம் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.